போன சாப்டரோட முடிவுல அந்த நைட் வந்துட்டு நம்ம தெரசாவையும் மரியாதையும் தூக்கிட்டு போயிருப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத இந்த சாப்டர்ல பார்க்கலாம். கதையோட ஆரம்பத்திலேயே முறிமை சேர்ந்த 4 பேரை காட்டுறாங்க. வாங்பு, நாம்கூன், டேங்க், கடைசியா ஜாகா. இவங்க எல்லாருமே இப்போ தெரசாவுடைய நாடான ஆம்ஸ்டர்டாமுக்கு தான் வந்திருக்காங்க. அங்க இருக்க அன்டெட் மாஸ்டர்ஸ் மக்களை கொல்றத பார்த்துட்டு டேங்க் என்ன ஒரு கொடூரமான இடமா இது மாறிட்டு இருக்கு. நம்ம முறிமை சேர்ந்தவங்க எதுக்கு இந்த மாதிரியான மாஸ்டர்ஸ்க்கு காசு கொடுத்து இந்த மாதிரி எல்லாரையும் போட்டு தரணும், அதுக்கு பதில் இதை நம்மளே பண்ணிருக்கலாமான்னு கேட்க அங்க ஒரு பொண்ணு என்ட்ரி கொடுக்கறான். ஆக்சுவலா 4th ஃப்ளோர்ல நீங்க டெரிபிளான விஷயத்த பண்ணிட்டீங்க, அதனாலதான் இந்த வழியை உங்ககிட்ட கொடுக்கணும்னு சொல்ல இதை பார்த்து அங்க ராம்குன் வந்துட்டு முறியும் உலகத்திலேயே மார்ஷியல் ஆர்ட்ஸ் உடைய உச்சத்தை தொட்ட ஒரு லெஜெண்டரி மாஸ்டர் மவுண்ட் ஹுவா செக்டர் சேர்ந்த சியோலின். உடனே அந்த சியோலின் வந்துட்டு ஒரு உண்மையான சோல்ஜர்ஸோட மதிப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டாஸ்க அவன் கம்ப்ளீட் பண்றத பொறுத்ததா இருக்கு. அது என்ன ஆர்டர்னு கேட்டு டைமை வேஸ்ட் பண்றது உண்மையான சோல்ஜர் கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுச்சான்னு கேட்க இது கேட்டு அங்க இருந்த ஹண்டர் எல்லாருமே எஸ் மேம் சொல்லிட்டு மரியாதை கொடுக்குறாங்க. இதே நேரத்துல ஹண்டரை கண்ட்ரோல் பண்ற அந்த விளையாடம் வந்துட்டு நீங்க எல்லாருமே இங்கதான் இருக்கீங்களா, வாங்க, இதுதான் என்னுடைய புது ராஜ்யம். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நிறைய போர் நடந்திருக்கு, அதனால எனக்கு தேவைப்படுற எல்லா டெட் பாடியும் முடிவே இல்லாம இங்க கிடைக்குது. ஆனா இதெல்லாம் கேக்குற சியோலின் வந்துட்டு நாடகம் போதும், நீ கொடுத்த ப்ராமிஸ காப்பாத்தினியா இல்லையா அப்படிங்கிறப்போ விளையாடம் வந்துட்டு ஒரு ஷீல்ட காட்டுறான். அதை பார்த்ததும் எல்லாருமே ஷாக். ஏன்னா அது தெரசாவுடைய ஷீல்டு. இந்த ஹியூமன் எனக்கு ஒரு மேட்சே கிடையாது. இது கேட்டு எல்லாருமே அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க, சியோலினை தவிர்த்து. இதே நேரத்துல நம்ம ஹீரோ கேங்ஜினிக்கும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஹெலிகாப்டர்ல யூரோப்பை நோக்கி போயிட்டு இருக்காங்க. உடனே கிம் டேக்கும் வந்துட்டு யூரோப்ல இருக்க எல்லா கேட்ஸும் இப்ப எதிரியோட கட்டுப்பாடுல இருக்கு, நம்ம அங்க லேண்ட் ஆன பிறகு திரும்ப வர வாய்ப்பே இருக்காது. ஆனா நம்ம ஹீரோடைய முகத்துல கொஞ்சம் கூட பயம் இல்ல. எனக்கு இந்த 4 பேர் மட்டும் போதும் அப்படின்னு செம கான்பிடென்டா சொல்றான். உடனே அந்த கிம் வந்துட்டு அங்க போறதுக்கு முன்னாடி இன்னும் ஏதாச்சும் தகவல் இருக்கான்னு கேட்க பதிலுக்கு நம்ம ஹீரோவும் அந்த வெள்ளடம்ங்கிறவன் சாதாரண மான்ஸ்டர் கிடையாது, அவன் ஒரு பவர்ஃபுல்லான மேட்ச். அவனுக்கு எந்த அளவுக்கு டெட் பாடி கிடைக்குதோ அந்த அளவுக்கு அவனுடைய ஆர்மிக்கு முடிவே இருக்காது. எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு பர்சன் இறந்தாங்கன்னா அடுத்த நிமிஷமே அந்த வெள்ளடனுடைய சோல்ஜரா மாறிடுவாங்க. இதை கேட்ட உடனே கிம்முக்கு சிச்சுவேஷன் புரிஞ்சு நான் மத்த ஹண்டர்ஸையும் அந்த இடத்துக்கு வர சொல்றேன். அது மட்டும் இல்லாம உலகத்துல இருக்க மொத்த டேங்கர்ஸையும் அந்த இடத்துல இறக்குறான். அவங்க எல்லாம் பாஸ் ரெடிக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ டீம் யூரோப்பை நோக்கி வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு வானம் முழுக்க கருப்பா மாறுது. எல்லா திசையில இருந்தும் ஆயிரக்கணக்கான பறக்கிற மாஸ்டர் ஹெலிகாப்டரை நோக்கி வேகமா பறந்து வர இதை பார்த்த உடனே டீமிங் முன்னாடி வந்து இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுடைய அல்டிமேட் ஸ்கில்லான மிஷின் கிங்க ஆக்டிவேட் பண்றான். அடுத்த நொடியே 100க்கும் மேல ட்ரோன்ஸ் அந்த இடத்துக்கு வருது. அதுல இருந்து வர லேசர் எல்லா மான்ஸ்டரையும் அட்டாக் பண்ண, ஆனா எவ்வளவுதான் அழிச்சாலும் அதுங்க திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. உடனே டீமிங் வந்துட்டு என்னால எல்லாத்தையுமே தடுக்க முடியல, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க நம்மள ரீச் பண்ணிடுவாங்கன்னு சொல்ல உடனே ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே ஹே யூசாம் நான் பண்றத பாருன்னு சொல்லிட்டு அப்படியே ஹெலிகாப்டர்ல இருந்து கீழே குதிச்சிடுவான். இதை பார்த்து யூசாமும் ஷாக் ஆக இதே நேரத்துல ஹீரோ வந்துட்டு ஆம்பிளிகேஷன் பேரியரையும் டிஸ்டன்ஸ் எக்ஸ்பான்ஷன் பேரியரையும் ஆக்டிவேட் பண்றான். இதோட சேர்த்து கிளேசியர் ஃபார்மேஷனையும் ஆக்டிவேட் பண்ணி அவங்களை அட்டாக் பண்ண 3 ஸ்கில்ல ஒன்னா யூட்டிலைஸ் பண்ணதுனால அந்த பவர் வேற லெவல்ல இருக்கு. அதோடைய அட்டாக் ரேஞ்சும் மேசிவா இன்க்ரீஸ் ஆகுது. இதன் மூலியமா அங்க வந்து எல்லா மான்ஸ்டர்ஸுமே ஃப்ரீஸ் ஆகி கீழே விழ ஆரம்பிக்குதுங்க. உடனே ஹீரோ வந்துட்டு அவனுடைய குன் ஸ்பிரிட்டை வெளியில வர வச்சு அதை பேட்டில் மோடுக்கு மாத்தி அங்க இருந்து பறந்து போயிடுறான். உடனே ஹெலிகாப்டர்ல இருக்க இயனுபாவும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவருடைய ஸ்கில் அன்பிலியபிளா இருக்கு, இது எத்தனை தடவை பார்த்தாலும் நான் ஸ்டன் ஆயிடுறேன், நம்ம எல்லாருமே ஒரே டீம்ல இருக்கோங்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே விளையாடுறோம் ஹீரோ யூஸ் பண்ண அந்த மெத்தடை பார்த்துட்டு இந்த ஃபார்முலாவை ரீஅனலைஸ் பண்ணி அந்த ஸ்பெல்ல அட்வான்ஸ்டா மாத்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே டேலண்டான ஒரு மேட்ச் இந்த பக்கம் வந்துட்டு இருக்கான். உடனே ஹீரோ வந்துட்டு ப்ராபபிளி அந்த வேல்ட்ரம் இப்ப இப்படிதான் யோசிச்சுட்டு இருப்பான். என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்து அவனுடைய மூவ் என்னவா இருக்கும்னா ஏதாச்சும் ஒரு பெரிய மான்ஸ்டரை இங்க சமன் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள அந்த இடத்துக்கு போன் டிராகனை சமன் பண்ணிருக்கான். உடனே ஹீரோ வந்துட்டு அடுத்து அவனுடைய பிளான் என்னவா இருக்கும், வியூ ஷேரிங்க பயன்படுத்தி இந்த டிராகன் வழியா நடக்கிறத பார்த்து ரசிச்சுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி அங்க அவன் அதை தான் பண்ணிட்டு இருக்கான். உடனே இந்த போன் டிராகனும் நம்ம கோகுமா கிட்ட இருக்க மாதிரியே ஃபியர் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணுது. இதே நேரத்துல அந்த ஹெலிகாப்டர்ல இருக்கவங்க எல்லாம் ஃபியர்ல நடுங்கிட்டு இருக்கான். உடனே யூசாங் வந்துட்டு இப்படியே போச்சுன்னா நம்ம எல்லாருடைய கதையும் இங்கேயும் முடிச்சிடும்னு நினைக்கேன். உடனே நடுவுல வந்த ஹீரோவும் கோகுமா நீ யாருன்னு காட்டுன்னு சொல்ல இப்ப கோகுமா வந்துட்டு அதோடைய ஃபியர் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணலாம். ஆக்சுவலா இந்த 2 டிராகன்ல யாருடைய பவர் அதிகமா இருக்கும்
அவங்க பவர் வந்துட்டு இன்னொரு பவர்ல இருக்கவங்களுடைய ஸ்கில்ல நல்லிஃபை பண்ணிடும். ஆக்சுவலா இங்க நம்ம கோகுமாவோட பவர் தான் அதிகமா இருக்கிறதுனால அந்த போன் டிராகனுடைய ஸ்கில் நல்லிஃபை ஆயிடுது. இதை பார்த்து அந்த விளையாடுறோம் இது ஒரு ஏன்ஷியன் டிராகன் ஆச்சு அப்படின்னு பார்க்க இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த விளையாடுறோம் வந்துட்டு ஒரு ஹியூமன் கிட்ட எப்படி ஏன்ஷியன் டிராகன் அந்த முறையில இருக்கவங்க ஒரு வார்னிங் கொடுத்தாங்களே ஒருத்தங்கிட்ட மட்டும் ஜாக்கிரதையா இருக்கணும், ஒருவேளை அது இவனா இருப்பானோ அப்ப இவன் தான் கேங் ஜிமிக்கான்னு யோசிக்க இதே நேரத்துல யூசாங் வந்துட்டு அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து கீழே குதிச்சிடறான். கரெக்டா அந்த வின் ஸ்பிரிட் மேல லேண்ட் ஆகா உடனே ஹீரோ கோகுமா மேல மாசா நின்னுட்டு உனக்கு ரைட் பண்ணலாம் தெரியுமா அப்படிங்கிறப்போ பதிலுக்கு யூசாங்கும் உன்னால முடியும்னா என்னால முடியும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நான் அப்படியே சொன்னேன் இதுல ரைடும் பண்ணிக்கிட்டு எப்படி சண்டை போடுறது அப்படின்னு நினைக்க உடனே ஹீரோ வந்துட்டு இங்க எல்லாத்தையுமே நாங்க பாத்துக்கிறோம், நீங்க 2 பேரும் கிளம்புங்கன்னு சொல்ல உடனே அந்த போன் டிராகன் அதோடைய ரக்கையை விரிக்க இதை பார்த்து யூசாங்கும் நம்ம 2 பேரால அதை டிஃபீட் பண்ண முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு கண்டிப்பா அந்த வெலட்ரன் கூட சண்டை போடுறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு மானாவை கன்சியூம் பண்ணாம இருக்கணும், இந்த நிமிஷத்துல இருந்து அதோடைய மொத்த அட்டென்ஷனும் நம்ம மேலதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ற மாதிரி போயிட்டு அப்படியே அதை தாண்டி போயிடுறாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு நான் நினைச்ச மாதிரியே நடக்குது அப்படிங்கிறப்போ இதே நேரத்துல ஆம்ஸ்டர்முடைய பேலஸ காட்டுறாங்க. அங்கதான் இந்த டூல்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய ஆல் ஷேரிங்கிற ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி அதன் மூலியமா மனசுக்குள்ளேயே இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. உடனே அந்த ஜூட்ல வந்துட்டு கேசி அப்படிங்கிறப்போ பதிலுக்கு அவளும் என்னன்னு கேட்க என் பக்கத்துல இருக்கவன் என்ன ஒரு மாதிரி பாக்குறான்னு சொல்ல பதிலுக்கு அவளும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, யாராலையும் நம்மள நோட்டீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல உடனே ஜூட்லவும் நீ சொல்றது கரெக்ட் தான் சொல்ல இதே நேரத்துல அந்த தெரசாவை பார்த்துட்டு பிரதர் கேங் ஜினிக் சொன்ன மாதிரியே தெரசாவை ஃபாலோ பண்ணி இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஆனா அவளை ஏதோ ஒரு மேஜிக் ஸ்பெல் போட்டு கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டெத் நைட் அவன் தான் அவளை காட் பண்ணிட்டு இருக்கான், இது ரொம்பவே அனாயங்கா இருக்குன்னு சொல்ல உடனே ஜூட்ல வந்துட்டு கேஜி அந்த கார்டியன் நம்மளதான் பாக்குறான்னு நினைக்கிறேன். பதிலுக்கு அவளும் நான் உங்ககிட்ட திரும்பவும் சொல்றேன் அண்டட் எல்லாமே ஸ்டூபிட், அது நம்மள எப்பயுமே நோட்டீஸ் பண்ணாதுன்னு சொல்ல பதிலுக்கு அவளும் நான் சொல்றதை கேளு, அவன் நம்மள நோக்கிதான் வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். பதிலுக்கு அவளும் ரொம்ப டிராமட்டிக்கா பேசாத அப்படின்னு சொல்ல இதே நேரத்துல அந்த கார்டியன் வந்துட்டு நம்ம இடத்துக்குள்ள 2 எலி புகுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அட்டாக் பண்ண நம்ம மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்துல இருந்து ஓடுறாங்க. இதே நேரத்துல அந்த போன் டிராகனும் அவங்கள துரத்திட்டு வர யூசாங் வந்துட்டு அவனுடைய ஆரா பிளேட ஆக்டிவேட் பண்ணி அட்டாக் பண்றான். ஆனா அதனால எந்த ஒரு டேமேஜ் அந்த டிராகனுக்கு ஆகல. இதை பார்த்த ஹீரோவும் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன் உன்னுடைய மானாவை கன்சியூம் பண்ணாதானே, எப்பதான் உன்னுடைய பேச்சு கேட்க போறேன்னு சொல்ல உடனே யூசாங் வந்துட்டு இப்படியே போச்சுன்னா அதை கொல்றதுக்கு பல வருஷம் ஆகும் அப்படிங்கிறப்போ பதிலுக்கு ஹீரோவும் நீ எப்பவுமே அவுட் ஆஃப் பாக்ஸ்ல இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் பாக்குறது இல்ல, அதனாலதான் நீ இவ்வளவு வீக்கா இருக்குன்னு சொல்ல இதை கேட்டு அவனும் கோவப்பட இந்த இடத்துல டைமிங் மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீ அப்படியே என்ன ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடா போக உடனே ஹீரோ வந்துட்டு அந்த டிராகன் வெளியில வந்துச்சுல அந்த போர்ட்டல் அதுக்குள்ள வேகமா போய் நம்ம விழ போறோம், சோ டைட்டா ஹோல்ட் பண்ணிக்கோன்னு சொல்ல இதை கேட்டு யூஸ் ஆகும் மனசுக்குள்ள இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், வேகமா போய் கிராஷ் ஆகுறதுனால அந்த டிராகனை கொண்டுலாம் நினைச்சானோ கண்டிப்பா அந்த இம்பாக்ட் அந்த டிராகனை கொள்ளாது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு போக கரெக்டா அந்த போன் டிராகன் போர்ட்டலுக்குள்ள வரும்போது உடனே ஹீரோ வந்துட்டு அவனுடைய ஆஸ்பிளரேஷன் பேரியரை ஆக்டிவேட் பண்றான். இதன் மூலியமா அந்த போர்ட்டலுடைய க்ளோஸ் ஆகுற டைம் இருக்குல்ல அதை 2 ஸ்டார் ஆஸ்பிளரேஷன் பேரியரை வச்சு நம்ம ஹீரோ சீக்கிரமா அந்த போர்ட்டலை க்ளோஸ் பண்ணிடுறான். இதன் மூலியமா அந்த போன் டிராகனுடைய தலை துண்டா போயிடுது. இதனால ஹீரோ வந்துட்டு லெவலப் ஆகிறான். இந்த போன் டிராகனுடைய தலையை பார்த்து கோகுமாக்கு எச்சு வர ஹீரோ வந்துட்டு நீ நல்ல வேலை பண்ண கோகுமா, இந்த தலையை நீ சாப்பிடலாம்னு சொல்ல இதை பார்த்து யூசங் வந்துட்டு போர்ட்டல் க்ளோஸ் ஆகுறத பயன்படுத்தி இதுடைய கதையை முடிக்க நினைச்சானா எனக்கு வார்த்தையே வரல அப்படின்னு நினைக்கிறப்போ உடனே ஹீரோ வந்துட்டு இதுதான் எனிமுடைய சென்டர் ஆஃப் த லைன் நினைக்கிறேன். போர்ட்டலை யூஸ் பண்ணதன் மூலியமா ரொம்ப சீக்கிரம் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஆனா அந்த ஆம்ஸ்டர்டம் பேலஸ் வந்துட்டு ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படிங்கிறப்போ உடனே அந்த வெள்ளடம் பின்னாடி வந்துட்டு அமேசிங், இந்த மாதிரியான ஒரு டாக்டிக்ஸா நான் எதிர்பார்க்கவே இல்லை, உன்னுடைய இந்த இமேஜினேஷன் நான் ஹியூமனா இருக்கும்போது என்னுடைய நாட்கள் எனக்கு ஞாபகப்படுத்துது அப்படிங்கிறப்போ யூசாங் வந்துட்டு அவனுடைய ஆரா பிளட் ஆக்டிவேட் பண்ணி அந்த வெள்ளட்ரம் அட்டாக் பண்ணிட நாங்க இந்த இடத்துக்கு பேசுறதுக்காக வரல அப்படிங்கிறப்போ அந்த வெள்ளட்ரம் வந்துட்டு இந்த ஹியூமன்ஸே ரொம்ப போரிங்கானவங்க, பேசிட்டு இருக்கும்போதே அட்டாக் பண்றியா அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு அவனுடைய ஐ ஆஃப் ப்ளூட்டன் ஆக்டிவேட் பண்ணி அதோடைய ஸ்டேட்டஸ் போர்டை பார்க்க இவன் வந்துட்டு லெவல் 91லயும் அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்கில்ல வச்சிருக்கான். இவன் ஒரு கிரேட் மேஜா இருந்திருக்கான். இவங்கள மாதிரி அவனும் டவரை கிளைம் பண்ணிருக்கான். ஆனா ஒரு கட்டத்துல அவனோட லிமிட்டை மெட் பண்ணதுனால ரொம்பவே வெக்ஸ் ஆயிட்டான். அப்பதான் டீமன் கிங் கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் போட்டு இந்த மாதிரி ஒரு கிளிச்சா மாறிட்டான். இவன் நாலேஜை கெயின் பண்றதுக்காக என்ன வேணா பண்ணுவான். இவனுடைய ஸ்கில்ல காப்பி பண்றதுக்கான கண்டிஷன் என்னன்னா இவன் இந்த மாதிரி லிச்சா மாறினதுக்கு அப்புறம் மத்தவங்களுடைய லைஃப பார்த்துட்டு வெறுத்து போய் இவனுடைய லைஃப் தான் பெஸ்ட் நினைச்சிட்டு இருக்கான். சோ வாழ்க்கை
எவ்வளவு கசப்பானதுங்கிறத அவனுக்கு காமிச்சாலே போதும் நம்ம ஹீரோவால இவனுடைய ஸ்கில்ல காப்பி பண்ண முடியும். உடனே ஹீரோ வந்துட்டு யூசன் கிட்ட இது மேல பிசிக்கல் அட்டாக் எல்லாம் ஒர்க் ஆகாது, ஏன்னா இது வந்துட்டு ஒரிஜினல் ஃபார்ம் இல்ல, ஒரு இல்யூஷன். சோ இப்போதைக்கு இது மேல மேஜிக் அட்டாக் மட்டும் தான் ஒர்க் ஆகும்னு சொல்ல இதை கேட்ட அந்த வெல்டமும் இவனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு ரொம்ப பாவப்பட்ட ஒரு லிச், என்னுடைய நிலைமை இப்ப ரொம்ப மோசமா இருக்கு, எனக்கு வேற வழி தெரியல, அதனால என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை நான் கூப்பிட போறேன்னு சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல மொரின் மார்ஷியல் ஆர்ட்ஸ் சேர்ந்தவங்க, அவங்கள கூப்பிடுறோம். அது மட்டும் இல்லாம அந்த மவுண்ட் சிக்காருடைய சிவலனையும் கூப்பிடுறோம். இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.